exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையிலாம் உள்ள போய் இருக்கிற ஜாமான் பூரா ஒண்ணு விடாம அள்ளி வெளியே போடுங்க. ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது. போங்க அண்ணே கொஞ்சம். ஓ எந்திரியா, நீ படுக்கலாம்னு பாக்குறியா? ஏய் இந்த ஆளத்துக்கு வெளியே போறா. கல்றா நாங்கடா டெட் பாடி எல்லாம் வெளியே வருது. புலிப்பாண்டி அவர் வீட்டுக்கு வந்த விருந்தாடியா? விருந்தாடியா இருந்தாலும் சரி, குறுந்தாடியா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இருக்க கூடாது. என்ன பண்ண நானடா டெட் பாடி. அம்மா அது யாரு? எங்க அப்பா. அப்பனம்மா அப்பப்பா அப்பப்பா அப்பா நீ அடிப்பவன் வாங்குவான், அதான் வழக்கம். 3 பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்குறீங்களே, என்னப்பா நியாயம்? இப்ப என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு. போடுறா. ஐயோ பிஞ்ச கையா ஆக்கிட்டாங்களே. 3 பேர் மொத்தமா அடிக்கிறது பாரு. என் மேல யாரா கை வச்சிட்டீங்க? இப்ப பாருங்கடா. நாங்க என்னடா பாக்குறது, நீயே போய் பாரு. உங்க வீட்டு புலி மேலே கைய வச்சுட்டாங்கப்பா. கொடுத்த பணத்தை கேட்க போனா யாரோ ஒரு 3 பேரை விட்டு அடிக்க வர்றான். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல. உங்க புலி பாதி வைக்க வேட்டி ஊத்துறா. ஏன் கோமணத்தோட நிக்க சொல்ல? இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா கும்பரம்மா, இன்னும் யாரையாவது அடிக்கணுமா? ஐயோ நாங்க யாரையும் அடிக்க போறோம்? தெரியாம செஞ்ச தப்பு, அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க இங்கே வந்தோம். உங்க நல்ல மனசை பத்தி சிதம்பரையா சொன்னதை நாங்க 3 பேரும் அழுதுட்டோங்க. அதனாலதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். பார்த்தா அப்படி தெரியலையே. மன்னிப்பு கேட்க வேண்டியோர் கேட்கட்டும். வாயிலன கொழுக்கட்டையா வச்சிருக்காரு. ஆமா பாதி தின்னுட்டேன், மீதி இருக்கு வேணுமா? அங்க வந்தே வம்புளுத்தீங்க, போனா போன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்து வம்புளுக்குறீங்களா? புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணதை எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து வம்புளுக்குறீங்க. சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி விடுவேன். 7 வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கிறத கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதாண்டா மகனே கொலைன்னா. அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணுல பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா. ஆனா கதையை சொல்லிக்கிட்டு கோரத்தை கொட்டாய் வருதுங்க. அங்க நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டு ராயரையாவுக்கு தெரியக்கூடாது சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் 3 பேர் உசுரோட இருக்கீங்க. இல்ல போங்கடா போங்கடா. போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா. உசுரை விட்டு போயிடா பக்கிடா. வெங்காயம் அம்மா, எங்க மொத்த சொத்தை அந்த லாரி தான். அதை வச்சுதான் நாங்க கஞ்சி குடிக்கணும். எல்லாத்தையும் மனுஷன் அந்த லாரி கொடுத்து. அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. அடிச்சு நொறுக்குங்கடா அவனை. நில்லுங்க. இது வரைக்கும் நடந்தது போட்டி, இனிமே நடந்தா அது சண்டை. அடிக்க மாட்டேன், கொலையே பண்ணிடுவேன். கொலையா? ஜெயிச்சா எதை வேணாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்க. நீங்க பெரிய மனுஷன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். உங்க பொண்ணை கொடுங்க. டாய். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இனிமேலாவது பெரிய மகாராஜா மாதிரி வாக்கு கொடுக்காதீங்க. நாங்க என்னமா எதுவும் வாங்குறது இல்ல. சிதம்பரையா பத்திரத்துக்கு பதிலா எங்க லாரியை வச்சுங்க. எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு, எதா வேணாலும் எடுத்துங்கிறாரு. வெறுங்கையோட போனா ஒரு மனசு கஷ்டப்படும்ல. ராத்திரில தூக்கம் வருமா? எதையாவது ஒண்ணு தூக்குங்கப்பா. ஆமா ஆமா, என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்காங்க. உடம்பெல்லாம் வலிக்கும். உடம்ப பிடிச்சு விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால இந்த பிலிய நாங்க நீங்க
அடிபயா தூக்கு. ஊர் கையோட வாய போடுறா. ஐயா புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ ஏய், ஆமா எலி, ஆ. அந்த ராயருக்கும் உனக்கு என்னடா லிங்க்? அத ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய காதல் கதை. சொல்லு. எங்க அக்கா மக அரக்கானுக்கு ஏமல உசுரு, அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுரு. ம். ஒரு நாள் சோத்தை போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவே ரெக்கார்டா மாத்திரா. ஒரே அடியா லாரில அடிபட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். ஜஸ்ட் மிஸ். அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாராம். புலிப்பாண்டின்னு என் பேரை கேள்விப்பட்டவொடனே அவரோட ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பொசுக்குன்னு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுல பாருங்க, வேலைக்கு சேர்த்தவனே ராயரு 2 நிமிஷம் தாங்க மேலைங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையகால அமுக்கிட்டாரு. ஏய், எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. ஏன் எலி, ஆ? அதை விடுறா. விட்டாச்சு. அந்த ராயர் பொண்ணு எப்படிடா? ஏய், என்ன அவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? நீ சொல்ற. அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. ஆ. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம்? ஆ. யார் மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கும். சூப்பர். இப்படித்தான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப இது இது 4 முடிய புடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரியா இருக்கா? இது வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? இவன் பேர் எலின்னு மாத்துனது தப்பே இல்லடா. ஐயோ. ஒரு பொண்ணை பார்த்த உடனேவா காதலிப்பாங்க? அவட்ட பேசணும், பழகணும். அட கல்யாணம் ஆயிடுச்சாம்மா அப்படின்னாலும் ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? எதுவுமே பண்ணாம அப்படி தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு அலம்பிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அர்த்தம். அடப்பாயா, நானே நொந்து போயிருக்கேன். காதலுக்கு மரியாதை படம் மாதிரி 2 குடும்பம் ஒண்ணா உட்காந்து பேசுவாங்கன்னு நினைச்சா என்ன தேவதாஸ் மாதிரி ஆக்கிட்டாங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்ப தாடிய தடவ ஆரம்பிச்சியா? இதெல்லாம் என்ன தாடி? இனிமேல் வளர்ற போது பாரு ஆள மரம் விழுது மாறி போறவன் வாரவன்னா புடிச்சு தொங்க போறேன். போற அடிச்சா நான் தொங்கினேன். என்ன எங்கோட்டா வாங்கிட்டு வேணா நீ இந்த தேதி வர? ஐயோ, மறந்துட்டேன்டா. என்னது சொட்டு மருந்தா கண்ணல் ஊத்திக்க இருக்கு? போட உனக்காக வாங்கி வந்து அவன் குடிச்சிட்டான்பா. பூ மேல தானே அது? என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? அதுக்கு இல்லடா, வேற எதுக்கு? இவனுக்கு 2 பேர்த்து சேர்ந்து நான் குடிச்சிட்டேன். இவனுக்கு எதுக்கு புது பழக்கம்? என் வேதனைய புரிஞ்சுக்கப்பா. கடப்பாறையில குத்துன பீர மாதிரி என் நெஞ்சு பொழந்து கிடக்குது. இவ்வளவுக்கு காரணம் டேய் ஓ ராயர்ரா. ஏறாயரா அவனா மாட்டான் உன்னைய கொல்றேன். ஏய் அம்மா, சிதம்பரையா மகனை கண்டுபிடிச்சு அவனையும் கொல்லுவேன். அதுக்கப்புறம் குடிச்சு நீ என்னடா சாகுறது? எங்க கையில நானே உன்னை சாகடிக்க போறேன். இங்க பாரு, இனிமேல் குடிச்சிட்டு வந்த நீ என் மகனே இல்லடா. அப்ப இன்னில இருந்து நீ மகன், நான் அப்ப. டேய் மகனே, ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு விடிய விடிய அப்பன் தான் மகன், மகன் தான் அப்பன். மதே பிட்டாயனை கால் உட்கார வச்சு காக்கா போக சொல்லுவா போட்டுக்கிறா. டேய் டேய் டேய், அடிச்சி காதல் தோல்வின்னு தண்ணி அடிச்சு வந்திருக்கியா? அடிச்சேன். என் வேதனை உனக்கு தெரியாதுடா. ஆ, காதல் பண்ண எல்லாம் எனக்கு தெரியும். நீ காதலிச்சேன்னு சொன்னா சிரிப்பானுங்க. அதுவும் காதல தோல்வின்னு சொன்னா விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. எப்படா காதல் வரும்? 7 கழுத வயசானதுக்கு அப்புறம். போடா போய் படு எருமை பா. நீ இப்பதான் கைதான் அதுக்குள்ள எருமாங்க. எல்லாமே கலந்து வந்தானே. நீ போட போட போட. இனிமே இந்த மாதிரி பாட்டா பாடி நம்ம கொல்ல போறான். பாவண்டா அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். ம். அதான் வருத்தப்பட்டான். டேய் டேய் டேய், டேய் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே தீரணும். இந்த பாருங்கப்பா, ராயரோட பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராயர் பழசெல்லாம் மறந்துடுவாரு. அந்த பொண்ணு மட்டும் சம்மதிக்கலைன்னா ஒண்ணுமே நடக்காது. ஐயோ ஐயோ, என்ன சிரிக்கிற? எங்க ஊர் திருவிழால ஒரு தடவை இப்படிதான் வெடி போட்டாருங்க. அப்ப ஏதோ ஒரு பைப்ல அவுட்ட கொண்டாந்து திண்ணையில வச்சுட்டு போயிட்டான். வச்சே தெரியாம எங்க அப்பா போய் அதுல நேரா உட்காந்துட்டான். ஐயோ, அப்புறம் அப்புறம் நான் வெடிச்ச வெடியில ஓட்ட பத்துட்டு மேல போனவே திருப்பி வரவே இல்ல. அறிவு மூதி. அப்ப செத்தது சிரிச்சுடா சொல்லுவேன். அதுக்கு இல்லப்பா, யாரா இருந்தாலும் கீழே செத்தானே மேல போவா. எங்க அப்பா மேல போய் தானே செத்தா. சிரிக்காம சிரிக்காம சரியா அடச்சை சும்மா. எப்பா நீ கேட்டியா? அந்த பயவுல வந்தாப்பா. நான் முதல்ல ஒரு பிட்ட போட்டு அனுப்புறேன், அப்புறமா நீ பாத்துக்க. டேய் குணசேகரா. புலியா? என்ன இந்த பக்கம்? நான் சும்மா உன்னை பாக்கட்டேன். அப்படியா? உட்கார், ஒரு கை போடும். 2 கையிலும் போடுறதுக்கு ஆள் வந்திருக்குப்பா. புரியலையே. ராயரையா உன்னை பார்க்க வந்திருக்காரு. என்ன சொல்ற? ராயரையாவா? என்ன பார்க்கவா? சீக்கிரம் போய் பாரு, உனக்கு போல நாடிக்கிட்டு இருக்கே. போ 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 போ.
ஏப்பா என்ன ஆட்டா மங்காத்தா மங்காத்தாவா போறதுக்கு மேல ஒரு பெக்கு ஒண்ணு போட்டுக்கிறேன். என்ன ராவா குடிக்கிற? தண்ணி குடல்ல கிடக்கு போடுங்கடா. குணசேகர் அவுட். அதான் எங்களுக்கு நேரத்தை தெரியுமா, அதான் சத்தம் நின்னு போச்சுல. ஓகே ஓகே வாப்பா, நீ போப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட. ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. பொறாம ரொம்ப புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மண்ணுல போடுறது என்னைக்குமே வீணாகாது. ஆமா ஆமா, மண்ணை பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணுல தானே கிடப்பாரு. நான் குடிச்ச குடிக்கு இது வரைக்கும் மண்ணுக்கு மேலதான் கிடந்திருக்கேன். மண்ணுக்கு அடியில போகல. அது சரி. அதுதான் கோவிந்தனுடைய கண்ட்ரோலிங் சார். தம்பி போன வேலை என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதிகிட்ட சொல்லணும். எங்க அந்த நவயுக காதலன்? அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போயிடறான்லப்பா. மாடு மேய்க்கிறேன்னா ரொம்ப கேவலமா? பெரிய பெரிய ஆளா மாடு மேய்ச்சா பெரிய ஆளா இருக்கான். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கிறத பாட்டாவே எழுதுனவன். எங்க 4 வரையும் எடுத்து விடு. கேளுங்க. தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு, பொன்னையே தண்டாலும் உனக்கேது ஈடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. இத நீ எழுதுன. எஸ், இதுல என்னப்பா சந்தேகம்? இப்ப புதுசா ஒண்ணு எழுதவா? டீனோட கேக்குறியா? தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா, சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா. லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும். ராரா சரசுக்கு ராரா லக்க 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 லக்க. உம்மா என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு. அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இடத்த பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ நான் சிந்திக்கலப்பா. இது மாட்டுக்கார வலன்னு சந்திரமணி படத்தை பார்த்து நானா எழுதுனது. சரிக்காரா, அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா எத்தனை பேர் இருந்தானுங்க? ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டினாலும் கூட 1000 மீன் சைஸ்க்கும் பாடி கிடைச்சிருக்குமா? இந்த பாரு அவளை காட்டி விட்டானுங்க. நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்ததுன்னா அங்கேயே உன்னை வெட்டி போட்டிருப்பேன். தெரியாம தான் கேக்குறேன். நீ எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா? நீ 1000 பேசுற. அந்த பொண்ணு கழுத்துல சுருக்கையிற மாட்டினியா, அது வடிகட்டின அயோக்கித்தனம். என்ன அளவிடாது? அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா, ராயரு தாலிய அறுத்தாரு, ஆனா என் தம்பி தாலிய கட்டுனாரு அப்படிங்கிறாரு. உனக்குதான் மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு கிழிஞ்ச ஸ்பீக்கர்ல கீக்கிற? மூடிட்டு உட்கார்ற. மூடிடு. ராயரு இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல. அவரை நினைச்சாலே எனக்கு ஈரக்கொலையெல்லாம் நடங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு புரியுது. அப்பாடா இப்பதான் ரெஸ்ட். ஏன்னா உனக்கு இது பத்தாதா? இவனுக்கு வாய் தானே காது வரைக்கும் சடால்னு சவால் விட்டுருவான். இப்படிதான் ஒட்டஞ்சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை ரவடியோட சண்டை போட்டு அவ அடிச்சு அடியில 6 நாள் ஆஸ்பத்திரி இருந்தான். அந்த 6 நாள் லூஸ் மோசனுங்க நிக்கவே இல்ல. 2 நர்ஸுங்க வேலையே வேணான்னு போயிட்டாங்க தெரியுமா? நான் போய் காப்பி கொண்டு வரேன். ஐயா, பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கு, ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அந்த பம்பர் லாட்டரிய நீயே கட்டிக்க. மதி, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, மதி அந்த பொண்ணை கல்யாணம் மட்டும் இங்க இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இருக்கிற எல்லா சொத்தையும் புலிப்பாண்டிகிற என் பேருக்கு எழுதி வச்சுட்டு எல்லாரும் ஊரை விட்டு போயிடலாங்கிற. இல்லப்பா, ஏடா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லப்பா, சும்மா வெளில. என்ன இல்லப்பா, அது கல்யாணமே இல்ல, அவ கழுத்துல எனக்கு தாலியே இல்ல, கோபத்துல கட்ட கயிறுன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? அதைத்தான் 100 தடவை சொல்லிட்டியா? அப்பா தம்பி நீங்க ரொம்ப நல்லவங்க, எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால்தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களாம் சொல்றதா அவ்வளவு சொல்றா? எவனா சொல்ற? கோவத்துல நான் தாலி கட்டினா ஏன் பொண்டாட்டி? டேய், அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறானே, இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? கோவிந்தா, என்ன பேச விட்டாதானே? வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. ஐயோ ரொம்ப குதிக்காதீங்கடா. இவன் ஒத்துக்கிட்டா போதுமா? அப்பங்கார நான் ஒத்துக்க வேணாமா? இது என்ன புது பிட்டா இருக்கு பாரு, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா இவனுக்கு 2 பேரும் என்னுடைய கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். என்ன கண்டிஷனு? அதாவது வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு 2 பேருக்கு நடுவுல தான் நான் படுப்பேன். இதுக்கு கல்யாணம் சாந்தி முத்தமல்லாம். அப்போ உனக்கு தனியா படுக்கட்டா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு. அதுக்காண்டி பிள்ளைங்கிட்ட பீதியை கலப்பாத. உங்க கூட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூடாயில எறும்பு கூட படுத்துவேன். போடா சும்மா புலி திருப்பி கொடுத்துரு. எனது தரமாட்டியா? பெருச்சாலே, ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உத வாங்காம தப்பிச்சுக்கலாம்.
கழுதைக்கு தெரியுமாடா கற்பூரமாடா? அதை எடுத்து எனக்கு என்ன பண்ண கூட தெரியாது, எங்க போய் விக்கணும் கூட தெரியாதா? ஏய் ஆதி இவனை டெஸ்ட் பண்ணு. டெஸ்ட் பண்ணு. என் ரத்தம் என் மூத்திரம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுங்களா? என்ன ஆளாளுக்கு மிரட்டுறீங்களா? வீட்டை பத்தி சந்தேகப்படுறீங்களா நீங்க? இந்த பாருப்பா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எவன் அதிகமா சவுண்ட் விடுறானோ அவனை தான் முதல்ல செக் பண்ணணும். இவன் முழுங்கினாலும் முழுங்கி இருப்பான். ஆமையா முழுங்கிருக்கேன். காலையில வந்து நான் அம்மா பக்கம் போறேன், எல்லாரும் வரிசை ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்து பின்னால வந்து நல்லா கிளறி பாருங்க. போன நாத்த முடிச்சு பெரிய மனுஷன் மாதிரி பேச பார்த்தா பக்கம் தெரியுமா பேசுறேன்? டேய் புலி, ஐயா ஐயா ராயரையா ராயரையா, நான் என்னென்ன இந்த வீட்டுல முழுங்கிருக்கேங்கிற பூரா சொல்லிடுறேன் ஐயா. இந்த வீட்டுல கணக்கு பிள்ளையா இருக்கப்ப மாசம் ஒரு 50 தேங்காயை முழுங்கிருக்கேன். சீதாமாவுக்கு வச்சிருந்த ஆர்லிஸ் பாட்டில ஒரு 5 முழுங்கிருக்கேன். ஐயாவுக்கு வச்சிருந்த பிராண்டில ராவா 4 பக்கம் முழுங்கிட்டு அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இதாயா என் வாழ்க்கையில முழுங்குனது. ஆனா என் மனசாட்சி என் தொட்டு சொல்ற ஐயா, இந்த வயிறு நெக்லஸ் நான் முழுங்கவே இல்ல சாமி. டேய் என்னடா ஒரு சைடு மொக்கையா இருக்கு? அது நெஞ்சு சத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எங்க உங்க வளர்ச்சியை கொஞ்சம் காட்டு எதுக்கு? பாப்போம். அட காட்டுறா. சொல்லிடுறப்பா, பந்தியில எல்லாம் காலி ஆயிரும்னு ஒரே ஒரு சுவீட்டா ஆட்டைய போட்டு வச்சிருக்கப்பா. என் திருட்டெல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும், பாத்துக்கங்க. எங்களுக்குள்ள எத்தனையோ வாட்டி சண்டை நடந்திருக்கு, காயம் படுற அளவுக்கு அடிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் அன்னைக்கே மறந்துடுவோம். அப்பன் கூப்பிடுது, நான் கூப்பிடுறேன், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். பழக்கமே இல்லாம குடிக்கிறப்ப அப்படி கப்பு கப்புன்னு குடிக்கப்படாது. உன் வேதனை பூரா ஒன்னா சொல்லி ஊத்து, அதை எடுத்து நான் பதறாம குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா எலி. அப்ப எனக்கு 10 வயசு. அனாதை விடுதலை காய்ச்சல் வந்து என்னால வேலை பார்க்க முடியல. வார்டன் என்னை கட்டி போட்டு அடிச்சான். வலி தாங்க முடியாம நான் அழுததை பார்த்துட்டு வெங்காயம் வெட்டுற கத்தியால வார்டனை குத்துன ஆதி. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வெளியில ஓடி வந்துட்டோம். மழையில, வெயில்ல, பனியில, பசியில. இப்ப வரைக்கும் நாங்க பிரிஞ்சதே இல்லை. ஆனா இப்போ அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. பின்ன அவன் திருநத நீ பாத்தியா? ஏன் அப்படி சொன்ன? தப்பு பண்ணிட்டேன். ஊரே அவனை திருடன்னு சொன்னாலும் நான் சொல்லலாமா? நான் சொல்லிருக்கூடாது. ஃபீல் பண்ணாதப்பா. இதெல்லாம் கேட்கிறப்ப ஏறின போதெல்லாம் இறக்குது. எனக்கு என்னமோ இது ஆதி செஞ்ச மாதிரி தெரியல. அவன் சொன்ன மாதிரி அந்த வீட்டுல எவனோ சதி பண்ணிருக்கான். அந்த அளவுக்கு அந்த வீட்டுல ஆதி மேல யாருக்கு விரோதம்? அப்படி கேட்டதே எக்கச்சக்கம் பேர சொல்லுவனே. என்ன சொல்ற? நம்மளுக்கு பலவந்தமா தாலி கட்டிட்டானேன்னு கோபத்துல அந்த சீதாமாவே பண்ணிருக்கலாம். இல்ல இத்தனை நாளா தோக்கடிச்சவன் நம்மளுக்கே மருமனா வர்றானேன்னு உன் மாமனார் இந்த ராயரே பண்ணிருக்கலாம். அதுவும் இல்ல இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு நம்ம அக்காவாக நம்மளை விட்டு விட்டு இன்னொருத்தர போய் கட்டுறாளேன்னு அந்த ராஜவேலுவே பண்ணிருக்கலாம். இவ்வளவு என்னோட அனுமதி இல்லாம ஆளுக்கு தூக்கி போட்டு அடிச்சு கொண்டாந்து அடிமையாக வச்சிருக்கீங்களே, அந்த கோபத்துல நான் கூட பண்ணிருக்கலாம். ஏப்பா அப்படி பாக்குற? ஒரு கோர்வைக்காக சும்மா என்னை சேர்த்துக்கிட்டேன்.